ஜாக் ஸ்பேரோ இந்த பேர் கேட்காத ஹாலிவுட் ரசிகர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற கதாபாத்திரம் ஜானி டிப் நடித்ததுக்கப்புறம் தான் உலகம் முழுக்கமே அவர் மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தார். ஆனால் முதல்ல இவருக்கு இந்த கதாபாத்திரமே கிடையல தெரியுமா? இது இவருக்கு ஒரு பிச்சையாக தான் அந்த டைரக்டர் கொடுத்தாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற கதாபாத்திரத்தில் இதுக்கு முன்னாடி யார் நடித்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த படத்தில் ஜாக் ஸ்பேரோன்ற அப்படின்னு கதாபாத்திரமே ஹீரோங்கிறது கிடையாது. இந்த படத்தில் ஹீரோ அப்படின்றது யாருன்னா இவங்க 2 பேர் தான். இவங்க தான் ஹீரோ ஹீரோயினாக இந்த படத்தோட முதல்ல சூஸ் பண்ணப்பட்டாங்க. இந்த ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற கதாபாத்திரம் ஒரு சைடு ஆக்டராக தான் பார்க்கப்பட்டது. சரி, இந்த படத்தில் இந்த ஜாக் ஸ்பேரோ அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு முதல்ல யார்கிட்ட அணுகியிருக்காங்க? நம்ம மாஸ்க் படத்தில் நடித்த ஹீரோவை தான் முதல்ல கேட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இந்த படத்தோட கதை எனக்கு வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா ஒருவேளை டேரக்டர் அவருக்கு பிடிக்காத மாதிரி கூட சில கதைகள் சொல்லியிருக்கலாம். அதனால் இந்த படத்தோட கதையில் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த படத்தோட பிடிக்கல, ஏன்னா இது வெறும் ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நிராகரிச்சிட்டார். அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் இந்த படத்தை கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தில் எனக்கு வேண்டாம், இந்த படம் ஒரு பெருசாக கதை இல்லை, இம்பேக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக தான் போனால் போகுதுன்ற மாதிரி நம்ம ஜானி டிப்பை இதில் கூப்பிட்ருக்காங்க. அவர்கிட்ட இந்த கதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்போ நிறைய படங்கள் லாஸ் ஆகிருக்கு, ஃபெயிலியர் ஆனதுனால சரி நான் இந்த படத்தில் நடிக்கேன் அப்படின்னு மாதிரி ஒத்துக்கிட்டார். அவர் முழுசாக இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு அவர் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு லேடி மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெண் மாதிரி தான் நிறையா சுபாவங்கள் இருக்கும் அந்த படத்துக்கு. இதில் நிறையா பேர் அந்த படத்தை ஷூட்டிங்கில் கிண்டல் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இப்படிலாம் நடிக்கிற அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் யார் சொல்கிறேன்னு கேட்காம அவர் தன் காதலை வாங்காமல் அவர் தொடர்ச்சியாக இந்த படத்தில் தனக்கு பிடிச்ச மாதிரியும் தனக்கு தோன்ற மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சரி போனால் போயிட்டு போகுது, வேறு யாருமே ஆள் இல்லை, இவர் தான் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி டேரக்டரும் நினச்சிட்டு சரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இப்படியே தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே ஜாக் ஸ்பேரோ கதாபாத்திரத்துக்கு நம்ம ஜானி டிப்பு கொடுத்துட்டாரு. சரி, இந்த படத்தில் அவரோட கேரக்டரை கொஞ்சம் தான் பெருசு பண்ணியிருக்காங்க. மற்றபடி இவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின் இந்த படத்தில் இருப்பாங்க. நீங்கள் பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்பேரோ சைடு ஆக்டராக தான் இருந்திருப்பார். இவங்க 2 பேர் தான் மெயினாக இருந்திருப்பாங்க. ஏன்னா கதையை அப்படி தான் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம ஜாக் ஸ்பேரோ கதாபாத்திரத்துக்கு நம்ம ஜானி டிப் ரொம்ப பொருத்தமாக நடித்து அந்த படம் ரிலீஸும் ஆகிருக்குது. ரிலீஸ் ஆகும்போது மற்றவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை, ஏன்னா இந்த படம் சரியாக வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி. பட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா உலகம் முழுக்க இந்த கதாபாத்திரம் இவ்வளோ ஒரு பேர் வருமானது யாருமே நம்பலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நம்ம ஜானி டிப் தான் ஜாக் ஸ்பேரோ தான் ஜானி டிப் அப்படின்ற மாதிரி உலகம் முழுக்க அந்த ஒரு பேர் நிலையாக நின்றுடுச்சு. இது படக்குழுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங். ஏன்னா அவங்க இந்த ஒரு பார்ட் தான் எடுக்கிற மாதிரி ஐடியாவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த பார்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஜாக் ஸ்பேரோவை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கதையுமே நம்ம ஜாக் ஸ்பேரோவை ஹீரோவை மையப்படுத்தி மற்றவங்க எல்லாரையுமே சைடு ஆக்டராக மாற்றிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் அடுத்தடுத்த பார்ட்டுக்கும் நீங்கள் கவனித்தா நல்லாவே தெரியும். இவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயினாக கல்யாணம் பண்ணி ஜோடியாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோ அவங்கள சேர்த்து வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் அந்த படத்தோட இம்பேக்டுக்கு அப்புறம் தான் அவர் உலகம் முழுக்க பெரிய ஸ்டாராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரம் தான் மெயின் ஹீரோவாகி உலகம் முழுக்க செமையாக ஒரு பேராக இருந்திருக்கு. அதனால தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன கதாபாத்திரம் இருந்தாலும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நாம் சிறப்பாக செஞ்சால் உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக ஆகலான்ட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோவே ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது நம்ம ஜானி டிப்போ ஒரு எடுத்துக்காட்டு, அந்த படத்தோட கதையும் ஒரு எடுத்துக்காட்டு. என்ன தான் தன்னை நிராகரித்து தன்னை அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் அவர் கண்டுக்காமல் இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிறதுக்கு அந்த சம்பவமும் ஒரு காரணமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஜாக் ஸ்பேரோவை ஒரு ரோல் மாடலாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் அந்த படத்தை கூட பல அவமானப்பட்டிருக்காரு. நீங்கள் வேணால் கூகுளில் தேடி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜாக் ஸ்பேரோ கதாபாத்திரத்துக்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஜானி டிப் கிடையாது, அதுக்கு முன்னாடி வேறு ஆளுங்க தான் இருக்காங்க. அதையெல்லாம் கவலைப்படாமல் நம்மால் நடித்து இன்றைக்கி உலகத்துலேயே மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கார். நீங்களும் ஒரு நாள் நிச்சயம் ஒரு ஸ்டார் ஆவீங்க.